ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். தென்காசி மாவட்டம் வாசுதேவன் நல்லூர் பேரவை தொகுதியில் அதிமுக கூட்டணியில பாஜக வேட்பாளராக ஆனந்தன் ஐயாசாமி போட்டியிடுறாரு. இந்த தொகுதியில அதிமுக தொடர்ந்து வெற்றி பெற்று வந்ததால் அந்த கட்சிக்கு இந்த முறை வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா பாஜக மாவட்ட தலைவர் ஆனந்தன் ஐயாசாமிக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டதால் அதிமுகவினர் கடும் அதிருப்தியில இருந்து வராங்க. ஆனா பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யாமல் ஒதுங்கியே இருக்காங்க. இந்த பகுதியில பாஜகவினர் அதிக அளவில் இல்லாத காரணத்தால் தேர்தல் பணிகள் எல்லாம் அதிமுகவினரை நம்பியே இருக்க வேண்டிய நிலை இருந்துச்சு. இதனால வெளியூர்கள்ல இருந்து பாஜகவினர் வரவழைக்கப்பட்டு பிரச்சார பணிகள்ல ஈடுபடுத்தப்பட்டாங்க. உள்ளூர் அதிமுகவினர் ஒத்துழைக்காததால வேட்பாளர் ஆனந்தன் ஐயாசாமி பாஜக மேலிடத்திற்கு புகார் ஒன்றையும் அளிச்சிருந்தாரு. இதுக்கப்புறமா தான் அந்த கட்சியின் மேலிடம் அதிமுக தலைமைக்கு அழுத்தமும் கொடுத்திருந்துச்சு. இதுக்கப்புறமா அதிமுக தலைமை கொடுத்த அறிவுரை காரணமாக கடந்த சில நாட்களாக பாஜக வேட்பாளருக்காக வாக்கு கேட்டு வர்றாங்க. இருப்பினும் உள்ளூர் அதிமுக நிர்வாகிகளுக்கு உரிய மரியாதையும் ஒத்துழைப்பும் வழங்காததால பாஜகவினர் மீது அதிமுகவினர் கடும் அதிருப்தியில இருந்து வராங்க. மேலும் அதிமுக நிர்வாகிகளுக்கிடையே பனிப்போர் ஒரு பக்கம் நடந்து வருது. இன்னொரு பக்கம் தேர்தல் பணி தொடர்பாக அதிமுக நிர்வாகிகள் அவர்களது கட்சியினருக்கே உரிய தகவல் தெரிவிப்பதில்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில தான் நேற்று முன்தினம் வாசுதேவன் நல்லூர் தொகுதிக்குட்பட்ட வீரிருப்பு கிராமத்தில் பாஜக வேட்பாளர் ஆனந்தன் ஐயாசாமி வாக்கு சேகரிக்க போனாரு. அவருக்கு முன்பாக சங்கரன்கோவில் அதிமுக ஒன்றிய செயலாளர் ரமேஷ் என்பவரது வாகனம் போனுச்சு. அப்பதான் அங்கு வந்த அதிமுக நிர்வாகி உடையார் என்பவரும் அவரது ஆதரவாளர்களும் ரமேஷின் வாகனத்தை வழிமறித்து ஊருக்குள் நுழைய விடாமல் தகராறுல ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறமா தான் அவர்கள் திடீர்னு கையில வச்சிருந்த முட்டைகளை மாறி மாறி வீசி எறிந்து விரட்டி அடிச்சாங்க. இதனால அவருடன் வந்திருந்த வேட்பாளர் ஆனந்தன் ஐயாசாமி என்ன செய்வது என்று தெரியாம வாக்கு கேட்காம அங்கிருந்து போயிட்டாரு. தேர்தல் நாள் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல ஒரே கூட்டணிக்குள் இருக்கும் கட்சிக்குள் முரண்பாடு காரணமா பாஜக வேட்பாளர் வாக்கு கேட்க முடியாமல் இருக்கும் நிலை பரிதாபத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.